நம்ம எப்பொழுதுமே ஆம்கோல் மார்க் பண்ணும்போது, இங்கே இருந்து இங்கே வந்து நம்ம 1 1/4 இன்ச்சு அப்படி இல்லன்னா 1 1/2 இன்ச்சு வந்து அளவெடுப்போம். அது எல்லாருக்குமே 1 1/4 இன்ச்சு, 1 1/2 இன்ச்சு தானா? இல்ல அளவுக்கு அளவு மாறுபடுமா? அப்படின்ட்டு சிலருக்கு வந்து டவுட் இருக்கும். அத நம்ம எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஷோல்டரோட ஜாயிண்ட்ல இருந்து கீழ வரைக்கும் டேப் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆம்கோல் ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா? அதுக்கு நேரா வந்து ஸ்கேல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஆம்கோலோட ஹைட் வந்து கிடைக்கும். இப்படி தான் நம்ம வந்து ஆம்கோலோட ஹைட் எடுக்கணும். இப்போ வந்து நமக்கு வந்து இதிலேருந்து நமக்கு எத்தனை இன்ச்சு தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ டேப்புக்கும் இந்த ஸ்கேலுக்கும் இடையில வந்து இந்த மாதிரி புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சுட்டு, அந்த நம்ம புள்ளி வச்சதுல இருந்து எத்தனை இன்ச் வந்து இருக்குது அப்படின்ட்டு நம்ம அளந்து பார்க்கலாம். அளந்து பார்க்கும்போது நமக்கு 1 1/4 இன்ச் இருக்குது. அப்போ வந்து நம்ம 1/4 இன்ச்சு கூட சேர்த்து 1 1/2 இன்ச் அளவு மார்க் பண்ணிட்டு, நம்ம ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஆம்கால் வந்து டைட்டும் இருக்காது, சுருக்கமும் இல்லாம நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த மாதிரி மெத்தட் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க.